பார்வதி நல்லா தானே போய்க்கு இருந்துச்சு, ஏன் இப்படி? உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? தவளை தாவாயன கெடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி பார்வதிக்கு கண்டிப்பா பொருந்தும். காரணம் என்னன்னா, பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியால கூப்பிட்டு வச்சு இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. வீட்டுல இருக்க 19 பேர்த்துல 9 பேர் பார்வதியை சொல்லிருப்பாங்க. இப்படி நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதி வந்து கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களை அண்ணா அப்படின்னு நான் மதிச்சு உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். Flashback. எனக்கு யாரும் எனக்கு புரியல. இப்படிதான் ஊந்தாங்க. நான் அண்ணான்னு தான் உங்களை சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். கடைசியா ஒரு விஷயம், ரஜனா அவங்க வைஃப் சாண்ட்ராவும் உள்ள வரும்போது இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாங்க. நேத்து நடந்த ஹோட்டல் டாஸ்க்ல அமித் வந்து சாண்ட்ராவா டீலக்ஸ் ரூம்ல போட்டு லாக் பண்ணிருப்பாரு. அவங்க ஃபுல்லா பூட்டி வைக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவங்க திறந்து வெளியே போயிட்டாங்க. இப்ப பிரஜன் என்ன சொல்றாருன்னா, அமித்தை பார்த்து வார்னிங் நான் கொடுக்கல, த்ரெட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிக்கிருக்காரு. சிறப்பான புருஷன். என் வைஃபுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தனா நீங்க ரியல் பிரச்சனை பார்க்க வேண்டியதா. அப்புறம் என்ன